வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். எல்லாருக்கும் ஆத்தா எல்லாம் நினச்சது எல்லாத்தையும் நிறைவேற்றி தரணுன்ற ஒரு கோரிக்கையோடு நம்ம இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் இன்றைக்கி உண்டான பதிவை பார்க்கலாம் வாங்க. அபிராமி அந்தாதி பதிகத்தோட தொகுப்பு பாடல் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த பாடலுக்கு என்னென்ன பாராயணம் பண்ணோம்னா என்னென்ன பலன்கள் கிடைக்கும். ஸோ தனித்தனியாக இருக்கிறதுல நான் ஒரு குரூப் பண்ணி இத்தனை பாடல்களை ஏன்னா ஒரு சில பலன்களுக்கு 6-7 பாடல்கள் இருக்கும், ஒரு சில பலன்களுக்கு ஒரே பாடல் இருக்கும், ஒரு சில பலன்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 பாடல் கூட இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பகுதி 1, 2, 3ன்னு அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரே பாடல் தான். ஏன்னா நம்மளோட பலனும் ஒன்று தான். நமக்கு தேவையான தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், செழிப்பு மிக்கது அனைத்தும் நடக்கிறதுக்கு இது எல்லாமே இப்போ போட்டிருக்கிறது எல்லாமே இப்போ நம்ம 19வது பகுதியில் இருக்கோம். இதெல்லாம் 10லேருந்து ஆரம்பித்தோம். 10 வரைக்கும் ஒரு லாஸ்ட் இயர் போட்டிருந்தேன். 11லேருந்து இப்போ பாருங்கள் அதிகமான பாடல் பகுதி 11ல் 3வது, அதே மாதிரி பகுதி 16 நடுவில் எல்லாமே இருக்குது. நம்ம சேனலில் எல்லாமே நான் லிங்க் பண்ணியிருக்கேன். இந்த இதோட பழைய வீடியோ லிங்க் பண்ண அந்த வீடியோ ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே இருக்கிற ஓல்டு வீடியோஸ் எல்லாமே வரும். நீங்கள் டைப் பண்ணாலும் இன்று ஒரு தகவல் சுதாமா அபிராமி அந்தாதினாலும் ஃபுல்லாக வரும். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இது வரைக்கும் போட்ட வீடியோட தம்ப்நெயில் தான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்மளோட மொத்த வீடியோவும் இதில் அட்டாச் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி பார்க்க போகிற பகுதி 19வது பகுதிக்கு வந்திருக்கும். பாடல் எண் 37, ஒரே பாடல் தான். என்ன பலன்? நமக்கு தேவையான தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், என்ன ஆபரணங்கள், நவரத்தினங்கள் என்ன தேவையோ ஆத்தா அதை நிச்சயம் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பா. இந்த பாடலை தினந்தோறும் பாராயணம் பண்ணும்போது. பாடல் எண் 37, கைக்கே அணிவது கண்ணலும். எவ்வளோ ஒரு அழகான பாடல் வரிகள் பாருங்கள். ஸோ நமக்கு இந்த காலத்தில் அது என்ன தேவை? தங்கம் விற்கிற விலைக்கு எங்கேருந்து வாங்க முடியுதுன்னு நினைக்கிறவங்களாம் இந்த பாட்டை பாராயணம் பண்ணி பாருங்கள். ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒரு பொட்டு தங்கமாவது ஆத்தா நம்ம கொண்டு வந்து சேர்ப்பா. பாடலை பார்த்துட்டு விளக்கத்தையும் பார்த்துடலாம் வாங்க. கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலம், அன்னமெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை, விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும், 8 திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளே. எவ்வளோ அழகாக அந்த பாடலை சொல்லியிருக்காரு பாருங்க அபிராமி பட்டர். கைக்கு அணிவது கண்ணல். இப்போ எல்லாரும் நம்மளாம் கைக்கு பிரேஸ்லெட் போட்டிருக்கோம், வளையல் போட்டிருக்கோம். பெண்களை இயல்பாக வளையல் போடுவாங்க இல்லையா? ஆனால் அம்பாள் என்ன கையில் வச்சிருக்கலாம்? கரும்பு வச்சிட்ருக்கலாம். கண்ணல்னா என்ன? கரும்பு. ஏன்? மன்மதன் கரும்பு வச்சிருந்தா அதுலேருந்து ஆசையை தூண்டும். அம்பாள் கையில் கரும்பு எதுக்கு வச்சிருக்கா? தன் பிள்ளையை தவறான பாதைக்கு செல்ல விடாமல் நல்ல பாதைக்கு திருப்புவதும், பகைவர்களை அழித்து பக்தர்களை காப்பதற்கும் கரும்பு ரெடியாக வச்சிருக்கா. அதை சிச்சுவேஷன் நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை என்னவா மாற்றிடுவாள் ஆத்தா? வில்லாக மாற்றி நம் மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய கண்மம், மாயை, பொறாமை, களவு, கோபம் எல்லாத்தையும் நீக்குவாளாம் அம்பாள். அவ கையில் என்ன இருக்கா? பூ. கமலம் அன்னமெய்க்கே. கமலம்னா தாமரை. தாமரை போன்ற உடல் இருக்கிற அம்பாள் அந்த மேய்க்கு என்ன அணியிறாளாம்? வெண்முத்து மாலை. வெண்முத்து மாலை எங்க அழிகிறா? கழுத்துக்கு. ஆத்தாள் என்னது? வெண்முத்து மாலை அடிகிறா. விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும். இந்த இடத்துல பாருங்க எப்படி ஓமானம் பண்றாரு பாருங்க. அரவனா பாம்பு. பாம்பு படம் எடுத்து ஆடும்போது அதோட இடை சிறுத்து மெலிதா இருக்குமா. அதுக்கு ஒப்பிடுறாரு அம்பாளுடைய இடையே. நார்மலாகவே பெண்களுக்கு சிறுத்த இடைன்னு தான் சொல்லுவாங்க. அதுதான், அதாவது கொடி போன்ற இடைன்னுவாங்க. அப்படி இருக்கணும். அதுதான் உடலுக்கு ஹெல்த்தியான விஷயம்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. அம்பாளையும் அப்படி தான் அவர் உருவகப்படுத்துகிறாரு. படம் எடுத்து நிற்கிற பாம்பு எப்படி இடை சிறுத்து இருக்கோ அப்படி அதை எங்கே அணிஞ்சிருக்காளாம் ஆத்தா? சிறுத்த இடையிலே அணிந்திருக்கிறாளாம். அந்த உடலுக்கு என்ன பட்டிருக்காள்? தூய வெண்பட்டும் அணிந்திருக்கிறாளாம். பல மணிகளை சேர்த்தா மாதிரி ஒரு இது. இடைக்கு நம்ம என்ன சொல்றது? இப்போ ஒட்டியானம் சொல்றோம். அந்த மாதிரி பாம்பை ஒட்டியானமாக அணிந்திருப்பவள். பட்டு. ஆத்தாள் வெண்பட்டுக்காரி. பச்சை நிறம், சிவப்பு நிறம் பட்டு ஆடையை அணிபவள். அதோடு எப்படி முடிக்கிறார் பாருங்க. சிவபெருமான் எங்க கொண்டாந்து சேவை? 8 திக்கும் அணியும். அஷ்டதிக்கு பாலகர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அனைத்து திசைக்கும் தலைவன் யாரு? சிவபெருமான்.
அந்த அஷ்டதிக்கு தலைவன் இருக்க சிவபெருமானிடம் போய் சேர்பவளேன்னு சொல்ல முடியும். அப்போ இந்த பாடலை பாராயணம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பா நம்மிடத்தில் எதுவுமே இல்லைங்கன்ற இருக்கிறதுல கண்டிப்பா ஆத்தா நமக்கு என்ன தேவையோ, நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய விண்ணப்பமும் நேர்மையும் இருக்கும் பட்சத்துல நமக்கு உரிமையானதை நமக்கே வந்து சேர்ப்பால் அன்னை. அதுக்கும் இங்க தனி பதிகமே இருக்கு, நம்ம போட்டிருக்கோம். உரிமையை நமக்கு என்ன தேவை நமக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவா ஆத்தா. என்ன மக்களே, இன்னைக்கு ஒரே பாடல் தான், ஏன்னா இதுக்குண்டான பலன் அதுதான். வெறும் நகை ஆபரணங்கள் சேர்ப்பது. இந்த பாடலை பாராயணம் பண்ணிட்டே வாங்க, கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு விடிவு காலம் பிறக்கும். ஆத்தா அதை நிறைவேற்றி வைப்பா. இந்த மாதம் ஆடி மாதமும் வர இந்த வருஷம் ஆரம்பிக்கும் மாதத்துக்கு ஏதாவது அம்பாலோட தனிப்பெரும் ஏதாவது ஒரு கருத்தும் கோவிலோ ஏதோ கொடுக்கலான் இருக்கேன். 31 நாளும் உங்களுடைய பேராதரவுக்கு மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.